கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும். இந்த நாள் நம்ம கிறிஸ்மஸ் நாள் என்று நம்ம அனுசரிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆலயத்துக்கு சென்று தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். இந்த நாளில் ஒரு மகிழ்ச்சி நாள் என்று சொல்லலாம். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்காக கன்னியின் வயிற்றிலே உலகத்தில் பிறந்தார் என்பதை குறித்த ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அவர் பிறந்து வந்ததுனால தான் சாபங்கள் பாவங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு மன்னிக்கப்படுகிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் அடிப்படையில் இந்த நாளில் ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, யாக்கோப்பிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாசிப்போம். அந்த நட்சத்திரம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நட்சத்திரத்துக்காக அவங்க காத்திருந்தார்கள். அந்த நட்சத்திரம் வந்தாதான் பூமியில் இருக்கிற அடிமைத்தனம் மாறும், சாபத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள், சிறைப்பட்டவர்கள் சிறையிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள், பாவ மன்னிப்பு உண்டாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டும் என்பதற்காக தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அவர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாள் கிறிஸ்மஸ் நாள். சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லைன்னா ஒருவேளை பாருங்க, நம்ம துணி எடுக்கலைன்னா துக்கமாக இருந்துருவோம். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே ஒரு சமாதான குறைவு உண்டாயிரும். சிலர் வீட்டில் மதுபான திடீர்னு சகோதரர்கள் பண்ணுறதுனால அந்த கிறிஸ்மஸ் நாளே ஒரு சமாதானமாக போகாது. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காது. ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு வேதனை உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். அப்போ இந்த இடத்துல நாம் ஆனந்த சந்தோஷம் அடையணும். நமக்கு என்ன இருந்தாலும் என்ன இல்லைனாலும் நாம் ஆனந்த சந்தோஷம் அடையணும். ஆண்டவர் கொடுத்தாதான் ஆண்டவர் கிடையாது. எந்த நிலைமையிலேயும் மனரம்யமாய் நாம் கர்த்தரை துதிக்க நாம் பழக வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வருஷம் நம்ம இந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம். எத்தனை பேர் உள்ளத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்? நீங்கள் சந்தோஷம் அடைகிறீங்களா? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்மஸ் நாள் வருகிறதே, இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் பிறந்தார். அவர் இந்த உலகத்தில் பிறந்தது ஜனங்களுக்காகத்தான். மறுபடி அவர் உள்ளத்திலே நமக்குள்ளே பிறக்க வேண்டும். பிறந்தாதான் நமக்கு சமாதானம். இயேசு என்னும் ரட்சகர் என் உள்ளத்தில் பிறக்கணும். இந்த சுவாபத்தை மாற்ற பிறக்கணும். எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எனக்கு அன்பானவர்களே, சற்று நீங்கள் யோசித்து பாருங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் முகத்தில் துக்கம். ஐயோ, ட்ரெஸ் எடுக்கலையே, ஐயோ வீட்டில் கூட யாருமே இல்லையே, எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனையோடு அமர்ந்திருக்கலாம். இந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்க. மெய்ப்பர்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். ஏன்னா சாஸ்திரிகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு பாருங்க, மரியாளை பார்க்குறாங்க, மரியாள் கையில் பிள்ளையை பார்க்குறாங்க. வசனம் அழகாய் சொல்லுகிறது, அதை பணிந்து கொண்டு. மரியாளை சொல்லலை, அதைன்னா இதை பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை வச்சாங்களாம். ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை, கெட்டு போனதுலேருந்து விடுதலை, மனம் திரும்ப அழைக்க வந்த ஒவ்வொரு பாவியும் விடுதலாக்கப்பட போகிறான். இயேசு கிறிஸ்துடைய வருகை அநேக ஜனங்களை சுகமாக்கப்பட போகிறது. இயேசு தேவாலயத்துக்கு போகும்போது குள்ளர்கள் சப்பானியர்கள் யாவரும் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மலைப்பிரசங்கத்தில் நாம் பார்க்கிற மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஏராளமான காரியங்களை சொல்லி சீசர்களை தம் பக்கமாக இழுக்கிறார். அதை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு உன்னதமான ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம்.
அதனால கிறிஸ்து பிறப்பை சண்டையோடு சமாதான குறைவோடு ஆலயத்துக்கு சென்று லேட் ஆயிடுச்சு அதாயிடுச்சுன்னு சொல்லி சண்டை போட்டு விடாதபடி மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார், நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் துக்கப்படணும், நான் ஏன் அவமானப்படணும், இயேசு எனக்காக இருக்கிறார், என் இரட்சகர் எனக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி எந்த சகோதர சகோதரிகள் உள்ளத்தில் சந்தோஷப்படுகிறார்களோ அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவரை பணிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. இந்த வருஷத்துல இந்த கிறிஸ்மஸ்ல இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே அவர் பிறந்து உங்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி, பண்டிகை. கர்த்தருடைய நாமத்தினால நம்ம பண்டிகை அதை கொண்டாடுகிறோம். உலக மக்கள் மற்ற காரியங்களை கொண்டாடுறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அந்த கிறிஸ்மஸ் நாளில் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நம்ம கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்வதற்காக இந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம். அதனால் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. சில வீட்டில் எதுவுமே இருக்காது, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். உங்கள் இருதயத்தை சிந்தனையை கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மனதார உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசுவை நம் கண்மலை ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருமப்பா. உடைய பிள்ளைகள் வேதனையோடு உட்கார்ந்துருக்கலாம், கண்ணீரோடு உட்கார்ந்துருக்கலாம். ஐயோ, இந்த கிறிஸ்மஸ் வந்தாலே என் வீட்டில் சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியல, ஐயோ பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க முடியலன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கலாம். ஐயா, கர்த்தர் இறங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். மகிழ்ச்சியோடு இருக்கட்டும், எதையும் ஃபேஸ் பண்ணத்தக்கான இருதயம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பிள்ளைகள் மேலே தெளிக்கிறேன். மகிழ்ச்சியோடு இருக்கட்டும். அற்புதம் உடனே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கடனில் இருக்கிற பிள்ளைகள் கடன் பிரச்சனை மாறட்டும். முடிந்தது நினைக்கிற பிள்ளைங்க முடியலை, நான் இருக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து அந்த நட்சத்திரத்தை, இயேசு என்ற நட்சத்திரத்தை பார்த்து சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீங்கள் பெருக, நாங்கள் சிறுக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.